காலியான பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தனா வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க, யூஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோடைய மேல் பாகத்தை கத்தியை நல்லா அடுப்பில் காய வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதோடைய மேல் பாகத்தில் ஆப்போசிட் சைடில் 2 பக்கமும் ஓட்டை போட்டு எடுத்துட்டு ஏதாவது ஒரு கயிறு எடுத்து 2 பக்கம் அந்த ஓட்டையிலையும் விட்டு அந்த கார்னரை வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. இது அப்படியே நம்ம பாத்திரம் விளக்குற சிங்க்கில் இருக்கு இல்லையா, அந்த பைப்பில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா பாத்திரம் விளக்கிட்டு அந்த ஸ்க்ரப்பரை நம்ம அப்படியே சோப்பு டப்பாவில் வைக்கிறதுனால எப்போவும் ஈரமாக இருக்கிறதுனால ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப்பரை வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு ட்ரையாகவே இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட அடிப்பாகத்தை நம்ம வந்து கிச்சனில் இருக்கிற வேஸ்டேஜ்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப்